வணக்கம் நண்பர்களே. ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு. உங்களோட ஷேர் பண்ணதுக்காண்டி இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, அரிசியோட விலை வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய வந்து விலை கூடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதுலேயும் பார்த்தீங்கன்னா, அரிசியோட சில்லறை விற்பனை விலை வந்து 15% வந்து கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, மத்திய அரசு வந்து ஒரு முடிவு பண்ணி பாரத் ரைஸ், அதாவது பாரத் அரிசி, அதை வந்து நம்ம வந்து விற்பனை செய்யலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விலைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ வந்து 29 ரூபாய்க்கு பாரத் அரிசி வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ 2 கிலோ பேக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்க வந்து பாரத் அரிசி எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ பையாவும் 10 கிலோ பையாவும் தான் இது கொடுக்க போகிறாங்க. 1 கிலோ வந்து 29 ரூபா விலையில். சரி, ஓகே, இது இப்போ கொடுக்காங்க, நம்ம எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசோட தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு, அதாவது NAFED அல்லது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட் NCCF, கேந்திரிய பந்தர் விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் வேன்கள் மூலமாக வந்து இது விற்பனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. என்னடா நம்ம சொல்கிற முக்கால்வாசி இதில் நம்ம இது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஸோ இது சப்போஸ் இது எங்கே இருக்குன்னு தெரியல, நம்மளுக்கு வாங்குறதுக்கு வந்து எங்கே வாங்கணும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டில், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், இப்போ இதே மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்லேயே இந்த பாரத் அரிசி வந்து விற்பனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து நம்ம ஆன்லைன்லேயே இந்த அரிசியை வந்து லோ ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே, இப்படி இந்த பாரத் அரிசி வந்து 29 ரூபாய்க்கு கொடுக்காங்க. இதனால் அது அரிசியோட விலை குறைஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு மொத்தம் 3 ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, பாஸ்மதி ரைஸை தவிர மற்ற அரிசியை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அரிசியோட தட்டுப்பாடு, அரிசி வந்து நிறையா வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்மளுக்கே தட்டுப்பாடாக இருக்கும்போது வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. 2வது முடிவு பார்த்திங்கன்னா பாரத் அரிசி. நம்ம பாரத் அரிசியை 29 ரூபாய்க்கு வந்து 5 கிலோ பையும் 10 கிலோ பையாவும் வந்து கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது 2. 3வது பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ பெரிய பெரிய மில்லு, பதப்படுத்துகிற இடங்கள், வர்த்தகர்கள், மொத்த விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், ஸோ வந்து இவங்க எல்லாருமே அவங்களோட கையிருப்பாக எவ்வளோ அரிசி வச்சுருக்கோங்கிறத அரசுக்கு வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நியூஸ் பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.